இட்லி, இடியாப்பம், தோசை இது எல்லாத்துக்குமே ஊற்றி சாப்பிட்ற மாதிரி ஒரு வெஜிடபிள் குருமா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 3 பட்டை தேங்காவை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு 3 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு புதினா, ஒரு 4 முந்திரி பருப்பு, ஒரு ஸ்பூன் கசகசா, கொஞ்சம் பொட்டுக்கடலை, ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, அரை ஸ்பூன் சோம்பு இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு குக்கரில் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டதுக்கப்புறமா சோம்பு போட்டு பொரிஞ்சதும் அதில் ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அது வதங்கினதுக்கப்புறமா ஒரு 2 சின்ன தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்ந்து வதக்கிறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இதெல்லாம் ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறமா இதில் கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை எடுத்து இதில் ஊற்றி நம்ம இது குருமாக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ ஊற்றி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ அது ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு 3 விசில் விட்டு இறக்கலாம். அவ்வளோ இறக்கும் போது கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டியது தான். அவ்வளோதான், சூப்பர் டேஸ்டியான வெஜிடபிள் குருமா ரெடி. இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.